விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் முந்தா நாள் நைட்டு சென்னை மவுண்ட் இன்ஸ்பெக்டர் அவர் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கிறாரு, புழலில் இருக்கிறாரு. இப்போ அது குறித்த செய்தி ஒன்று நேற்றைக்கு பத்திரிகையில் வந்திருந்தது. அது கொஞ்சம் மற்ற அந்த நியூஸ் சேனலு, மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் இதுலெல்லாம் வந்திருந்துருக்கணும். திரும்ப திரும்ப அதுதான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் நேற்றைக்கு நேஷனல் மீடியா அளவுக்கு கவனம் ஈர்த்த செய்தியான தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் அதில் ஓடினதுனால இவனுடைய அரெஸ்ட்டு ரிமாண்டுக்கு போனது இந்த செய்தி அப்படியே கொஞ்சம் பின்தங்கிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பத்திரிகையில் வந்துருந்துச்சு, அதை கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்க வைப்பதாக கூறி தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த காவல் ஆய்வாளர் சிறையில் அடைப்பு. 2 ஆண்டுகளில் 40 லட்சத்தை பணத்தை சுற்றினார் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கடந்த 5/7/2024 அந்த சென்னையில் நடந்துச்சு. அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தமிழ் மாநில தலைவர். மிகப்பெரிய அலாமிங் ஆச்சு சென்னையில். உடனடியாக ஒட்டுமொத்த காவல்துறைக்கு விடப்பட்ட சவால் மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ரவுடிஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க, இவங்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க அந்த சிடிஆர் போட்டோம்னா வரும் பாருங்க, கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் எடுத்தோம்னா வரும்ல, அதில் எடுத்தாங்க. யார் யார் எந்தெந்த வகையில எல்லாம் தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி வரும்பொழுது இது வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முக்கியமான ஆட்கள். அவன் உன் பேர் நீ எப்பயோ எவனோடய யாரோ பேசியிருப்பாங்க, நமக்கே யாரோ ஒருத்தன்ட்ட ஃபோன் வரும், அட்டன் பண்ணியிருப்பான், அவர்கிட்ட இருந்து உனக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியாது. ஆனால் சரி, அந்த பெரிய தொழிலதிபர்கள் ஏதோ வேறு வகையாக அவன் ஒரு சட்டப்புறம்பான செயல் செய்யக்கூடியவனாக இருக்கான், அவனை கூட போய் மிரட்டி இந்த மாதிரியான ஃபோனில் நீ தொடர்பு வருது, இதில் அக்யூஸை சேர்த்துருவான் அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி கொடுத்து அவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரைக்கும் பெரும்பகுதியான ஏழை மக்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சிருக்கிறாரு. செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி அவர் இறந்த பிறகு காவல்துறையில் இது மாதிரி கிரிமினல் இன்ஸ்பெக்டர்ஸ், கிரிமினல் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ஏகப்பட்ட பேர் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்கப்பா. இந்த மாதிரியான ஆட்களை மிரட்டி காசு வாங்கினதுல இவன் அதில் நம்பர் 1 இந்த முகமது புகாரி. ஆனால் இவன் 2008 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ. வேலை பார்த்தது பூரா அங்கே தான், ஆனால் சென்னையில் தான் இருந்திருக்கான். நல்ல நல்ல ஸ்டேஷன் நார்த் மெட்ராஸு. அது எஸ்ஐயாக இருக்கும்போதே அந்த ஏசி டிசி வண்ணாரப்பேட்டைக்கான ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ. இதில் ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த ஸ்பெஷல் டீம் எஸ்ஐன்னு இருக்காங்க பாருங்க, ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோடனே டைரக்ட் எஸ்ஐ ஒழுங்காக லோக்கல் ஸ்டேஷனில் போய் உட்காந்து வேலை தானே கற்றுக்கணும். அந்த எழுத்து வேலை என்னன்றது அதெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் டீமுக்குன்னு சொல்லி வர்றான்னா அவங்க அப்போ தானே ட்ரைனிங் முடிச்சு வரையில ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அந்த சின்ன வயசு பவுன்சர் மாதிரி இருப்பாங்கன்னு வைங்க. பவுன்சருக்கு ஏதேனும் எழுத்து வேலை தெரியுமா, ஏதேனும் சட்டம் தெரியுமா, யூனிஃபார்ம் அந்த அவங்களுக்கான யூனிஃபார்மை மாட்ட வேண்டியது, அப்படியே நிற்க வேண்டிய அடியால் மாதிரி அப்படியே நிற்பாங்க. அந்த இதுக்கு இருக்கிறவங்க பூரா என்ன செய்வான்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி எஸ்பி ஸ்பெஷல் டீம் இப்படி போயிடுவாங்க. எவனையாச்சும் போய் அடிக்க வேண்டியது, தூக்க வேண்டியது, அவங்களால ஏகப்பட்ட அந்த கஸ்டோடியல் டார்ச்சரே நடக்கிறது. ஆனால் அது மாதிரி போயிட்டான் சென்னையில் எஸ்ஐலேயே போயிட்டான். அப்பயே அலிகேஷன் தான். தண்டையார்பேட்டை போலீஸ் குவார்டர்ஸில் குடியிருக்கும் போது போலீஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டான் அப்படின்ற மாதிரிலாம் அலிகேஷன் வந்துச்சு. அப்பயே அவனை ஓச்சு கட்டியிருக்கணும். அதுதான் செய்ய மாட்டாங்கல்ல நம்ம போலீஸில். அப்புறம் தடையை கொடுப்பேன். அவன் தான் ஏற்கனவே டிசிட்ட அவர் ஸ்பெஷல் டீம் எஸ்ஐயா இருப்பேன், அப்புறம் எப்படி விடுவார்? அதனால் இப்படியே தட்டி கொடுத்தே வந்தீங்கன்னா இதைத்தான் செய்வேன். இதுதான் அவனுடைய ஆரம்ப காலமே கிளியரா தெரிஞ்சு போயிடும். ஒழுங்கா உட்காந்து நிலையத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க, எழுத்து வேலை தெரியாது, ரிட்டர்ன் ஒர்க் என்னன்னே தெரியாது. ஆனா சரி இதுலயே போய் ஓடுவாங்க. அது மாதிரியான ஆளா இருந்திருக்கேன். அப்புறம் இந்த இது நடந்த நேரம்
ஆம்ஸ்டாங் மர்டர் நடந்த நேரம், அப்போ இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமு. அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே ஆனால் சிஓபி, அப்போ இருந்த சிஓபி அவர் அருணுக்கு நெருக்கமாயிருக்கான். இப்படி ஆட்கள் பூரா ஒரு சில அதிகாரிகள் தட்டி கொடுத்தே டெவலப் பண்ணி விடுவாங்க. ஆனால் அதனால அதுலேயும் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகிட்டான். அந்த ஸ்பெஷல் டீம் இருந்த நேரமே அந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஏதோ ஒரு ஃபோன் கொடுத்ததாகவும் ஒரு ஆள் சீனுக்கு வர்றான். அவன் தான் அந்த பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த அகில்குமார், வயது 35. அவரை வாழை பிடிச்சோன்னா என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன். இந்த தங்க பிஸ்கட் இருக்கு பாருங்க, அந்த கோல்டு பிஸ்னஸ்ஸு, அதோட ஏதோ ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்கு அப்படின்னு ஒன்று. அதில் இருந்தே உன்னுடைய இவர் பேரில் இருக்கக்கூடிய சிம்மு ஒரு அட்வொகேட்டுக்கு கொடுத்துருக்காப்புல. அந்த அட்வொகேட்டை அந்த மர்டர் கேஸில் அக்யூஸ்ட் ஆகிறாப்புல. யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ மொத்தம் அதில் ஒரு 30 பேர் வரைக்கும் அக்யூஸ்ட் ஆகினாங்க. இந்த ஆளுடைய நம்பர் வந்தோடனே அவரை தொடர்ச்சியாக மிரட்டுறாப்புல, உன்னைய சேர்த்துருவேன் அப்படின்னு. இவர் ஒரு பிசினஸ்ல இருக்கிறவரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாப்புல. இமீடியட்டா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயே 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காப்புல. 20 லட்ச ரூபா வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கறந்து இப்போ வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இவர் அன்னைக்கு 3ஆம் தேதி காலையில சிஓபி சென்னை 3/8/2026 அவர் கமிஷனர் திரு அமல்ராஜ் சார் பார்த்து நேரடியாக பெட்டிஷன் கொடுக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர் ஃப்ளவர் பஜார் டிசி அவர் திரு கோபி அவர் விசாரிக்கிறாரு. சம்பவம் உண்மை, இவர் நேரேட் பண்ணது, அவர் கொடுத்த பெட்டிஷன் நமக்கு வந்திருக்கு. யாரு? அந்த அகில்குமார் கொடுத்த பெட்டிஷன். அதனால் அந்த பெட்டிஷனை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய கொஞ்சம் முன்ன பின்ன தகவல் வந்துருச்சு. இப்போ பத்திரிகை செய்தியும் சரி, இந்த நியூஸ் கார்டில் போட்டதும் சரி, ஒரு சில டிவி சேனலில் சொன்னதும் சரி, கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறையா இருந்துச்சு. ஆஸ் இட் இஸ் அவர் என்ன புகார் கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிடுறேன். அனுப்புனர் அகில்குமார், ஆண், வயது 35, தகப்பனார் பெயர் உக்கம்ராஜ், வீட்டு எண் 11/6, பண்டாளி ஜஸ்டிஸ் தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 11/21. பெருநர் உயர்திரு காவல் ஆணையர் அவர்கள், சென்னை பெருநகர காவல் வேப்பேரி. ஐயா, பொய் வழக்கு போடுவதாக மிரட்டி பணம் பெற்ற காவல் ஆய்வாளர் திரு புகாரி மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் தொடர்பாக நான் மேற்கண்ட விலாசத்தில் எனது குடும்பத்துடன் வசித்து வருகிறேன். நான் கோல்டு புல்லியன் மற்றும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் செய்து வருகிறேன். நான் 2024ஆம் ஆண்டு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை செய்த தற்போதைய மவுண்ட் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்கள் என்னிடம் மொட்டை கிருஷ்ணன் என்பவர் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் உபயோகித்த கைபேசி எண் சோதனை செய்த போது அந்த எண் உங்களது பெயரில் உள்ளது என்றும் உன்னையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்த்து விடுவேன் என்று மிரட்டினார். நான் எனக்கு தெரிந்த கிருஷ்ணன் என்ற நபர் கேட்டுக்கொண்டதன் பேரில் கடந்த 2018இல் எனது பெயரில் 8100322222 என்ற ஃபேன்சி எண்ணை அவருக்கு கொடுத்தது உண்மை எனவும் மேற்படி வழக்கிற்கு எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் கூறினேன். அப்போது இன்ஸ்பெக்டர் புகாரி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி மிரட்டி என்னிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டார். அதன் பின் இந்த 2 வருடங்களில் பல காரணங்களை கூறி தொடர்ந்து என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு இருந்தார். இந்த நிலையில் நேற்று 2/8/2026 காலை சுமார் 8:20 மணிக்கு எனது வீட்டிற்கு வந்த இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்கள் என்னிடம் ஜேசி அனுப்பியதாக கூறி கடந்த 2 மாத காலமாக தொடர்பு கொண்ட போது நீ ஏன் போனை எடுக்கவில்லை, உடனடியாக 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லையெனில் உன்னை இப்போதே மெத்து போதைப் பொருள் வழக்கில் கைது செய்து விடுவேன் என்று தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிறிய பவுடர் போன்ற கவரை எடுத்து காண்பித்து மிரட்டியதுடன் அவருடன் அழைத்து வந்த 3 காவலர்களை கொண்டு எனது வீடு முழுவதும் சோதனை செய்தார். என் மீது எந்த தவறும் இல்லை என கூறியதற்கு நீ பணம் கொடுக்கவில்லை என்றால் உன்னை கைது செய்வேன் என்று மிரட்டி ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுக்குமாறு கேட்டார். நானும் பயந்து எனது தம்பி அவினாஷுக்கு கால் செய்து கடையிலிருந்து 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வண்ணாரப்பேட்டை மெட்ரோவிற்கு கொண்டு வர சொன்னேன். நானும் எனது வீட்டிலிருந்து இன்ஸ்பெக்டர் அவர்களை எனது 2 சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வண்ணாரப்பேட்டை மெட்ரோவிற்கு அழைத்து சென்றேன். அங்கு பணம் கொண்டு வந்த எனது தம்பியிடமிருந்து பணப்பையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அதே 2 சக்கர வாகனத்தில் பார்த்தசாரதி மேம்பாலம் வழியாக சென்று கண்ணன் ரவுண்டானா அருகில் வந்தபோது இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்கள் கூறியபடி மற்றொரு 2 சக்கர வாகனத்தில் வந்த வண்ணாரப்பேட்டை தலைமை காவலர் சீனிவாசன் என்பவரது வாகனத்தில் சீட்டுக்கு அடியில் நான் கொண்டு வந்த
5 லட்சம் ரூபாயை வைத்தேன். அதன் பின்னர் அந்த தலைமை காவலரை இன்ஸ்பெக்டர் அவர்கள் மவுண்ட் காவல் நிலையத்திற்கு வந்துவிடும்படி கூறினார். அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்களை எனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று C2 யானைக்கவுனி காவல் நிலையத்தில் இறக்கிவிட்டேன். அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்களும் எனது வீட்டிற்கு வந்த 3 காவலர்களும் சேர்ந்து சிவப்பு நிற ஈகோ ஸ்போர்ட்ஸ் காரில் ஏறி சென்று விட்டனர். மேற்படி இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்கள் இதுவரை தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளில் என்னிடம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் மிரட்டி பெற்றுள்ளார். எனவே என்னிடம் இருந்து பணம் பெற்ற இன்ஸ்பெக்டர் திரு புகாரி அவர்கள் மற்றும் காவலர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அந்த 3/8/2026 டேட் போட்டு கொடுத்திருக்கிறார். இது ஏன் இந்த அகில்குமார் இப்படி வந்தார்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே எது ஆம்ஸ்டாங் மர்டர் நடந்த உடனேயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு SIT ஃபார்ம் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, நிறைய அக்யூஸ்ட் கொண்டு வர்றாங்க. அவன் அந்த நேரம் அவர்களுடைய ஆம்ஸ்டாங் மனைவி ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல இது இவர்களது விசாரணையில எங்களுக்கு திருப்தி இல்லை, CBI விசாரணை வேணும் அப்படின்றாங்க. அப்ப CBI விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய திமுக அரசு அங்கேயே அதுக்கு கவுண்டர் பண்றாங்க, இல்லை நாங்க கரெக்டா தான் போறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மறுபடியும் டிவிஷன் பெஞ்ச் அதை CBIக்கு கொடுக்குறாங்க. CBIக்கு கொடுத்த உடனே அப்போதைய அந்த திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க, CBIக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் CBI கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், ஒரு அந்த என்கொயரி ஃபேரா இருக்கணும், எந்த விதமான அதுல பாரபட்சமற்ற ஒரு என்கொயரியா இருக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு போட்டோம் தானே சொல்லுவாங்க. அதை போய் அங்கே போய் அப்பீல் பண்றாங்க. அப்புறம் அந்த அப்பீல் இருந்துகிட்டு இருக்கையிலே அப்புறம் ஆட்சி மாற்றம் கடந்த 15ஆம் தேதி இந்த TVK கவர்மெண்ட் அங்கே போய் வித்ட்ரா ஆயிடுச்சு. வித்ட்ரா ஆனோடனே இப்போ 31/7/2026 அதுல கட்டுப்பூரம் CBIக்கு கொடுங்க அப்படின்னு உத்தரவாயிருச்சு. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்களா? இப்பதான் அகில்குமாருக்கே ஒரு தெம்பு வருது. அப்பா இன்னும் இவங்கிட்ட இல்லை, எது தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ்ட கிடையாது, நம்மளை யாருமே ஒன்றும் சேர்க்க முடியாது. இப்பதான் வர்றேன், இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டேன் 40 லட்சம் ரூபா வரைக்கும் அப்படின்ட்டு இப்பதான் எடுத்துட்டு வர்றாப்புல. இதுல யாரெல்லாம் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்க, யார்கிட்ட இப்படி மிரட்டி வாங்கியிருக்காங்க, மிரட்டி வாங்கினா இப்ப இவனே 40 லட்சம் ரூபா இந்த அகில்குமார்ட்ட வாங்கியிருக்கிறான்னா இவன் மட்டுமா வச்சிருந்திருப்பேன் இந்த பணத்தை? யாராருக்கு பிரிச்சு கொடுத்திருப்பேன்? யாராருக்கு நீ கஸ்டடி எடுத்து CBIயே விசாரிக்கணும். இத CBI தானே இப்ப அதை விசாரிக்கிறதுல. இப்ப இந்த ஸ்டேஷன் கேஸ் போட்டிருந்தா என்ன, அவங்க எடுத்து இனிமேல் இதை விசாரிக்கணும். இப்ப யானைக்கவுனி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு 3 செக்ஷன்ல கேஸ் போட்டு ரிமாண்ட் ஆகியிருக்காங்க. இது அதனுடைய தொடர்ச்சியில தானே வருது. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் அப்படின்ற ஒரு A+ ரவுடி, ஆனா 33 வயசு. அந்த ஆள் கடந்த 14/7/2024 மாதவரத்தில் என்கவுண்டர் ஆனாப்ல. அந்த ரவுடி எலிமெண்ட் அந்த என்கவுண்டர்ல இவன் தான் இந்த முகமது புகாரி முக்கியமான ரோல். ஏன் என்கவுண்டர்? அந்த என்கவுண்டர் டயத்திலேயே மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷன்லாம் வந்துச்சு. ஏன் பிடித்து வைக்கப்பட்ட ரவுடி ஏன் என்கவுண்டர் பண்றீங்க? அந்த திருவேங்கடம் மட்டும் இருந்தா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிலாம் சொன்னா, அதுல முகமது புகாரி தான் அந்த என்கவுண்டர் நடத்தினது. அதனால அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும். இப்ப இந்த புகார் 3/8/2026 காலையிலேயே COP பார்த்து நேரடியாக கொடுத்துருக்கிறாரு. உடனடியா வண்ணாரப்பேட்டை DC விசாரிச்சு புகார் உண்மைத்தன்மை வாய்ந்தது. இவர் கூட 3 போலீஸ் யாராரு, அந்த சீனிவாஸ் என்ற ஹோம் கார்டு, இப்போ அவனை அரெஸ்ட், ஆனா உள்ள போயிட்டாங்கன்னு வைங்க. இந்த புகார் கம்ப்ளைண்ட் நல்லவரா இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அகில்குமார் அவர் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், என்னமோ பண்ணலாம். அதுக்கு அவர் என்னமோ பண்ணாருன்னா நீ எது எகென்ஸ்ட் லா பண்ணாருன்னா சட்டப்படி நடவடிக்கை எடு. மிரட்டி ஒன்னே பணம் வாங்குற பக்கா டெக்காய்டி ராபரி கும்பல். இவனுடைய அந்த பீரியட் டயத்துல எல்லாம் இவன் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இவன் என்ன சொத்து சேர்த்திருக்கான், இவன் 2008 பேட்ச். ஆனா
அதுக்கு பிறகு இவனுடைய அக்குமுலேட்டிங் அசட்ஸ், அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஆனால் மிக மோசமானது. இப்படிலாம் களை எடுத்து விடுங்க. ஆனால் கமிஷனருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், இப்படி ஆளுகளை ஊக்கப்படுத்துறது அது முதல்ல என்ன வகையான கலாச்சாரம். ஆனால் அந்த அதான் சொல்றேன்ல, அந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இது மாதிரியான ஆட்களை கையில் வச்சுக்கிட்டு கெடுத்து கந்தரகோலம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. வந்தோடனே எதை எடுத்தாலும் வந்து அவர் இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாருன்னு வைங்க, எஸ்பி வந்து ஒருத்தனை தட்டி விடுறாப்புல அப்படின்னா லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு பேச மாட்டாப்புல, டிஎஸ்பிக்கு தெரியாது, நேரம் அவர் எஸ்பிகிட்டே பேசுவார். அவர் எஸ்பி ஸ்பெஷல் டீம். இப்படியே பேசினா என்ன ஆகுன்றீங்க? இது மாதிரி ஒழுங்கினங்களுக்கு வழிவகுக்கும். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிப்பேன். இந்த அதை ஊக்குவிப்பாங்க. அதே ஆள் மாறி போறாங்கன்னு வைங்க. எங்கே மாறி போறான்னா இவன் மாதிரி இவன் சொன்னாதான் கேட்கறான்ல, பாயிறான்ல, மண்டையிலே எதுவும் இருக்காது, அடியாள் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கனால மாறி போற மாவட்டத்துக்கு கூட வாங்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஐஜி ஆகி போறாங்க, டிஐஜி ஆகி போறாங்க. கேவலங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பண்றது தான் இவன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உருவாகிறதுக்கான காரணமே. ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்கணும், போலீஸுக்கு பப்ளிக்கான வேலை பார்க்கணும், சட்டப்படி வேலை பார்க்கணும். அதை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எகென்ஸ்ட் லா பண்றதுக்குனே 4 பேரை தயார் பண்றது. அந்த 4 பேர்லாம் இப்படி ஆள் தேவனுக்கு ஒன்றும் வேலையெல்லாம் ரிட்டர்ன் ஒர்க்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. எனக்கு பெர்சனலா தெரியாது, ஆனா தெரிய வாய்ப்பு கிடையாது. இதுல இருக்கிறவங்க பூரா இப்படித்தான் இருப்பானுங்க. அதனால அந்த அகில்குமார் தனிப்பட்ட வகையில ஏதோ வந்து 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ற ஆளா இருக்கலாம், அது வேற விஷயம், எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆளே வந்து உடனே ஒரு 5 லட்சம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனா முதல்ல பணத்தை கொடுத்தாப்புல, அதுக்கு பிறகு ஏப்பா இந்த கேஸே மாறிடுச்சுடா, இப்ப இவங்க கையிலே இல்லையே அப்படின்னு அதுக்கு பிறகுதான் சுதாரிக்கிறான். எப்ப 2 வருஷமா தொடர்ச்சியா பணம் கொடுத்தவன் அதுக்கு பிறகு சுதாரிக்கிறான். ஆனா ஆளை கூட்டிட்டு போய் அப்படியே தானே அட்வொகேட் பெட்டிஷன் டிராப் பண்ணி கொடுத்துருக்காங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்களே. ஆனா நடந்தது உண்மை. யாரு மிரட்டி. அப்ப இவன் மாதிரி அகில்குமார் மாதிரி மிரட்டப்பட்ட எத்தனை பேரு அந்த டீம்ல இருந்த ஆட்கள் பூரா ஆளாளுக்கு அவன் கலெக்ட் பண்ண சோர்ஸ்ல எல்லாம் மிரட்டிருப்பாங்க இல்ல, அது எத்தனை பேரு? அதுதான் சொல்றேன். அள்ளி கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி, செத்தும் கொடுத்த சீதக்காதி மாதிரி இந்த இவர் ஆம்ஸ்ட்ராங் அவளை இது மாதிரி கிரிமினல் போலீஸ் ஆபீசர்ஸ வாழ வச்சிருக்கிறாரு. இது நேற்றைக்கே பகிர்ந்துக்கணும்னு பார்த்தேன், பாருங்க. அதுல அவன் வந்து சிபிஐ என்கொயரி திருவேங்கடம் என்கவுண்டரையும் சேர்த்து விசாரிக்கணும். அது தொடர்புடைய என்கவுண்டர் தானே. நீங்க வந்து என்னதே ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ் மட்டும்தான் அப்படின்றத பார்க்காம அது தொடர்புடைய என்கவுண்டர். அப்பயே 3 என்கவுண்டர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அக்யூஸ்ட் 30 பேர் மேல போட்டிருக்காங்க. அக்யூஸ்ட் 30 பேர் வந்து ஒரிஜினலா சம்பந்தப்பட்டவர்களா, இல்லைன்னா இந்த அகில்குமார் மாதிரி பணம் கொடுக்க முடியாம வம்பா வந்து மாட்டினவங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது வேறு ஒரிஜினலா சம்பந்தப்பட்டு பணத்தை கொடுத்து அக்யூஸ்டா மாட்டாம போனவங்க எத்தனை பேர், அதெல்லாம் பார்க்கணும். அப்ப இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யாரு? முகமது புகாரி மாதிரியான ஆட்கள். முகமது புகாரிக்கு மேலிடத்துல என்ன செல்வாக்கு, அதற்கு துணையாக நின்ற ஆட்கள் யாரு? என்ன ரேங்க்ல இருந்தாலும், ஆனா என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களும் சிபிஐ என்கொயரி வளையத்துக்குள்ள வரணும். அவர்கள் முழுக்க அவர்களது பங்கு குற்றச்செயலுக்கான பங்கா இருந்தால் குற்றவாளியாக சேர்க்கப்படணும். இதெல்லாம் நடக்கணும். அதனால அந்த வகையில இதை வந்து வெளிப்படுத்தணும் போல இருந்துச்சு, பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்துச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.